இப்போ நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ரவுண்ட் 1 இன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு குடுத்திருக்கிறது புரோவிஷனல் ரிசல்ட்டு. இந்த புரோவிஷனல் டேட்டால எந்த எரர்ஸ் ஏதாவது இருந்தா, நீங்க ஏஐசிசிக்கு நீங்க ரைட் பண்ணி, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ வந்து நாளைக்கு மார்னிங் 9க்குள்ள நீங்க கேட்கலாம் அப்படின்ற அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில எந்த சேஞ்சஸும் வர வாய்ப்பில்ல. ஏன்னா எல்லாமே கிளாரிட்டியா செக் பண்ணியிருப்பாங்க. சர்வர்ல எதுவும் செக்ஸ் எதுவும் வர்றதா, டவுட்ஸ் எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரொவிஷனல் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு 9 to 10 உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே ரிலீஸ் ஆயிடும். அதன் பிறகு அலாட்மெண்ட் ஆர்டரும் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. அது நீங்க அதே லிங்க்ல பாஸ்வேர்டு உள்ள போயிட்டு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, ஆல் இண்டியா கோட்டால சென்னை காலேஜோ அல்லது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையோ கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்குவோம். சரி, இன்னைக்கு சரி, அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அடுத்தடுத்து நம்ம சேனலில் வழிகாட்டியாக இருப்போம். அண்ட் அவங்களும் நம்ம சேனலில் ஏதாவது ஹெல்ப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கைட் பண்ண தயாராக இருப்பாங்க. நம்ம எப்போவுமே காண்டாக்டில் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ முதல் இப்போ நான் வந்து ஒரு 5 கிரைட்டீரியா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 5 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம். சரியா? 1 ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா, அதாவது சார் எனக்கு சீட்டு கிடைக்கல, பட் நான் இதுக்கு மேலே வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வெளியே போகும்போது எனக்கு ஃபீ ரீஃபண்ட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களோட மார்க் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ இந்த ரேஞ்சு பொறுத்தவரை இந்த ரேஞ்சில் உங்களுக்கு மார்க்குக்கு அடுத்தடுத்த சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். என்னோட இதில் சேஃபஸ்ட் ஜோன் வந்து ஒரு 450க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டேட் அங்கே கிடைக்கும். ஸோ ஒன்றும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ரிலீவ் ஆகலாம். பட் என்னோடய க்ரைட்டீரியாவில் நீங்கள் ரவுண்ட் 2 வரைக்கும் போகலாம். ரவுண்ட் 2 போயிட்டு அங்கே ரவுண்ட் 2லேயும் கிடைக்கல அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். ரவுண்ட் 2வில் ஒரு வேளை நீங்கள் வந்து பாளையங்கோட்டை கிடச்சிருச்சு, பட் ஆனால் சென்னை வேணும் அப்படின்னா அப்படிலாம் மாற்ற முடியாது. ஸோ கிடைச்சது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சரியா? வெளியேனா அந்த காலேஜை எடுத்துகிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியனாக நான் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து கிடைச்ச காலேஜ் ரவுண்ட் 2வில் வந்து கிடச்சிச்சு, அந்த கிடைச்சதையும் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரும். சரியா? அந்த காலேஜில் போய் சேரலைனாலும் பெனால்ட்டி வரும். இதுதான் விஷயம். சரியா? ஆனால் ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ணலையோ பார்ட்டிசிபேட் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து தராங்க செகண்ட் ரவுண்டில். சரியா? ஸோ இதுதான் இது. ஸோ இந்த சமயத்தில் மார்க் கிரேட் யோசித்து வச்சுக்கோங்க. இந்த கிரேடுக்கு நான் ஸ்டேட்டில் போய் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வெளியே வரலாம். அப்போ பே ரீஃபண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். பொதுவாக ஒரு விஷயம், பே ரீஃபண்ட் அப்படின்றது இந்த ஃபேஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டும் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு பேமெண்ட் ஆனது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் செய்யப்படும். ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டுக்காக காத்திருக்காதீங்க. கவுன்சிலிங் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் பே பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். சரி, என்னோடய ஒப்பீனியனில் நான் எவ்வளோ, நீங்கள் கையில் நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறது ஒரு 25,000 மட்டும் கையில் வந்து வச்சுக்கோங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக. சரியா? கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வச்சுங்க. அண்ட் பேசிக்காக ஒரு 25,000 வச்சிங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா சம்டைம்ஸ் ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். திடீர்னு நம்ம போய்ட்டு அங்கே போய் ஏடிஎம்மில் அலைஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு 25,000 சேஃப்டிக்கு மட்டும் வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 25,000 யூஸ் ஆகலாம், திரும்பவும் நீங்கள் வந்து யார்கிட்ட வாங்கினீங்களோ கொடுத்துடலாம், அல்லது உங்களோட பேங்க்லேயே திரும்பவும் நீங்கள் சேஃபாக மறுபடியும் ஒரு 2 days கழிச்சு கொண்டு போய் போட்டுடலாம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து சேஃபாக ஒரு சேஃப்டிக்கு நம்ம வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ரவுண்ட் போகிறோம், நேராக போய் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. அடுத்தது கிரைட்டீரியா 2, சார் எனக்கு நிஸ்ஸு கிடச்சிருச்சு, பட் எனக்கு அது பிடிக்கலை, நான் வந்து சென்னை காலேஜ் எடுத்துக்கலாமா அல்லது நான் வந்து திருநெல்வேலி எடுத்துக்கலாமா? ஒரு சிலவங்க, சார் எனக்கு திருநெல்வேலி கிடச்சிருச்சு, நான் வந்து சென்னை காலேஜை ரவுண்ட் 2வில் போட்டால் எனக்கு கிடைக்குமா அப்கிரேடேஷனில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு முதல்ல எப்படி எக்ஸிட் ஆகணும், எப்படி அப்கிரேடேஷன் போகணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லித்தரேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் போய்ட்டு உங்கள் காலேஜில் போய் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே போய் இன்ட்ரோ பண்ணிவிட்டு அங்கே போய் பதிவு பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து வெரிஃபை பாண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அது மூலியமாக திரும்பவும் நீங்கள் எக்ஸிட்லாம் இது பண்ணாமல் அந்த இதுலேயே ஐ விஷ் டு அக்ரி கோ ஃபார் செகண்ட் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதில் கேட்கும், ரவுண்ட் 2 போகிறீங்களான்னு கேட்கும். சரியா? ஸோ அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் மூலியமாக நீங்கள் வந்து டேரெக்டாக ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. எந்த விதமான அடிஷ்னல் அமௌண்ட்ஸும் பே பண்ண தேவையில்லை. பட் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் எக்ஸிட் ஆகிட்டு அதன் பிறகு செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
ஃப்ரெஷ்ஷாக பே பண்ண வேண்டியிருக்கும். 500 ருபீஸோ அல்ல 1000 ருபீஸோ ஒரு இது பே பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் செகண்ட் க்ரைட்டீரியாக்கான இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னா அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஓகே. இல்லை அதையும் மீறி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் வெளியே வர மாதிரி இருக்கும். சரியா? கிடைத்ததை கரெக்டாக சந்தோஷமாக வச்சுக்கிறது எனக்கு கேட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா கட் ஆஃப் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் 30 to 40 மார்க்ஸ் வந்து மார்க்ஸ்லேயே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ தான் பழைய நம்ம ப்ரொஜெக்டட் ஸ்கோர் போட்டோம் இல்லையா? ஸோ அதில் செக் பண்ணப்போ பழைய மார்க் ரேஞ்சை பார்க்குறப்பவும் அது தெரிஞ்சுது. சரி, அதன் பிறகு க்ரைட்டீரியா 3. சார் எனக்கு வந்து நிஸ் கிடச்சிருச்சு, பட் எனக்கு ஆயுர்வேதாவோ அல்லது ஹோமியோபதியோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இங்கே என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நிஸ் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் கிடச்சிருச்சு. பட் நீங்கள் திரும்பவும் போகிறது ஒரு லீஸ்ட் சீட்ஸ் அவைலபிலிட்டி காலேஜுக்கு போகிறீங்க. அதாவது இது பை ரிஸ்க்கு. ஸோ இது என்னென்னா கவர்மெண்ட் ஆயுர்வேதா காலேஜ் ஒன்லி 60 சீட்ஸ் தான் இருக்குது. ஹோமியோபதி காலேஜில் உங்களுக்கு வந்து 100 சீட்ஸ் இருக்குது. பட் இங்கே உங்கள் மார்க்குக்கு திரும்பவும் நீங்கள் அங்கே போய் ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பட் உங்களுக்கு அந்த விஷயம் அதுதான் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மூவ் ஆகிறதுல எந்த வித தயக்கமும் காண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் நிஸ் போட்டிருக்கீங்க, பட் நிஸ் போட்டிருக்கிறப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆயுர்வேதா கோட்டார் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுலேயே கிடச்சிருக்குன்னா நான் அரௌண்ட் உங்களோட மார்க் நினைக்கிறேன் ஒரு 610 இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இந்த 610க்கு செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் ஆயுர்வேதா காலேஜ்லேயோ அல்லது ஸ்டேட்டில் நீங்கள் வந்து சென்ட்ரலில் இதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபில்லாக இருக்கும். 1-2 அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு காலேஜ் தானே, 1-2 சீட்ஸ் தான் மேக்ஸிமம் ரிலீவ் ஆகும். ஸோ இதே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் ஸ்டேட்டில் இதே மார்க்கை வச்சு டேரெக்டாக ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் எடுத்துக்கிறது பெஸ்ட் அப்படின்றத இந்த க்ரைட்டீரியா 3க்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ க்ரைட்டீரியா 4. சார் நான் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணல, எனக்கு வந்து இந்த மாதிரி மேண்டேட் சர்டிஃபிகேட் ஒரு சில சர்டிஃபிகேட் கிடைக்கல, அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஓபிசி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து வாங்கிட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன், நான் செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கான டேட் வந்து நான் சொல்கிறேன். நான் அந்த டேட்டும் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரவுண்டுக்கான டேட் அப்படின்றது பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அதாவது நம்ம இந்த AACCக்கான விஷயம் உங்களுக்கு என்றைக்கு முடியுது, இந்த முடிகிறது வந்து நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறான். அதுலேருந்து ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது 6th-லேருந்து 11th வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் ரிப்போர்ட்டிங் வந்து காலேஜில் பண்ணிடணும். சரியா? நான் சொன்னது 9-10 கண்டிப்பாக 2 நாளுக்குள்ளே என்னைக்கா போய் பண்ணுவீங்க, கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சரியா? அதன் பிறகு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் அந்த 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அதன் பிறகு ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும், டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் உள்ள அந்த மீன் டைம்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெப்சைட்ஸை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம சேனல்லையும் ரெகுலராக போடும், வெப்சைட்ஸை மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? வெப்சைட்ஸை பார்த்துட்டே இருங்க. ஸோ அதில் 17th செப்டம்பரில் உங்களுக்கு வந்து 17th செப்டம்பர் அண்ட் 18th செப்டம்பர் வந்து மறுபடியும் ஒரு சீட் மேட்ரிக்ஸை வந்து யாரெல்லாம் இருக்கா யாரெல்லாம் இல்லை அப்படின்றத மறுபடியும் வந்து அவங்க வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் கரெக்டான நம்பர்லாம் வந்திருக்கா, எந்த இன்ஸ்டியூட்ஸ் ஏதாவது வேரியேஷன் டவுட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத 17-18 செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது 18ஆம் தேதி தொடங்குங்க. ஸோ 18ஆம் தேதி எப்போ போல் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரவுண்ட் 2க்கான அந்த லாக் சாய்ஸிங் வந்து 19லேருந்து 23 வரைக்கும் உங்களுக்கு நடைபெறும். அதன் பிறகு நம்ம சொன்ன மாதிரி இதே போலவே லாக் சாய்ஸிங் வந்து பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க, முன்னாடி நாளே பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த ரவுண்ட் 2ல் ஒரு விஷயம் சார், ரவுண்ட் 2ல் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுமான்னு கேட்டால் ஜஸ்ட் நீங்கள் அந்த இதுலேருந்து இதுக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஸ்விட்சிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நம்ம அடுத்து என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து டேரெக்டாகவே நீங்கள் ரவுண்ட் 2க்கு வந்துடலாம். ரவுண்ட் 2க்கு வந்த பிறகு திரும்ப மறுபடியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது அந்த பேஜ் மட்டும் திரும்பவும் நம்ம வந்து என்ட்ரி மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் பண்ணிக்கணும். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் இந்த செஷனில் மாற்றலாம். நீங்கள் முன்னாடியே பண்ணது தான் ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணதான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் காலேஜ் சீட்ஸ் எதில் அவைலபிள் இருக்குது, ஏதாவது சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ ஏதாவது சீட் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, ஏதாவது அதை வச்சு ஏதாவது நம்ம ரவுண்ட் 2க்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதன் பிறகு சீட்ஸை ப்ராசஸ் பண்ணுறது 24-25 ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 25 நைட்டு ப்ரொவிஷனலும் 26 வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைனல் ரிசல்ட்ஸும் வந்துடும். ரிப்போர்ட்டிங் டைம் 27 செப்டம்பர்லேருந்து 3 அக்டோபராம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ணிவிட்டு தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து 7ஆம் தேதி அக்டோபர் வந்து நடக்குங்க. ஸோ இதுதான் இந்த ரவுண்ட் 2க்கான ஒரு டேட்டாவாக உங்களிடம் பகிர்கிறேன். சரியா? ஸோ இதன் பிறகு கூட அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன போகும்,
ஸோ அடுத்து வந்து இதுதான் ஃபோர்த்து க்ரைட்டீரியாக்கான விஷயம். ஸோ அவங்களுக்கு ஒரு மேண்டேட் சர்டிஃபிகேட் இடபிள்யூ சர்டிஃபிகேட்டோ இல்லை அப்படின்னா ஃபோர்த் க்ரைட்டீரியா படி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். ஒரு விஷயம், ஃபஸ்ட் ரவுண்டில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன் சரியா. எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கவுன்சிலிங் விட்டே போயிடுறீங்க சரியா. ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் சாய்ஸ் வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி அப்படின்றத பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்குது சரியா. சரி, அதன் பிறகு க்ரைட்டீரியா 5. சார் என்னோட ப்ரைம் செலெக்ஷன் அப்படின்றது இதுதான் சரியா, இதுதான். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு ப்ரைம் செலெக்ஷன் இதுதான், ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணேன், பட் எனக்கு அது கிடைக்கல. பட் செகண்ட் ரவுண்டில் எதுனாலும் கிடைச்சா பரவாயில்ல சார், எதுனாலும் அட்டன் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அடுத்த ரவுண்டும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய இந்த ரவுண்ட் 2க்கான கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேபி இது உங்களுக்கு டீட்டெயில் தெளிவாக புரிஞ்சிருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஒரே ஒரு நிமிஷம் அந்த கட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ கட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது 530 617 வரை சரியா. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணது, பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா 555 560க்கெலாம் கூட பெரிய அளவுக்கு அது மூவ் ஆகலை. ஸோ 545 அந்த ரேஞ்சில் இருந்து தொடங்கியிருக்கு, 552க்கெலாம் கிடச்சிருக்கு சரியா. ஸோ இந்த ரேஞ்ச் தான் போயிருக்குங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு மூவ் ஆகலை. ஸோ ஒரு சில கோட்டாக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சுச்சுவேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ என்னோடய ஆவரேஜில் 15 to 25 மார்க்ஸ் வந்து இதனோட கூடி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை போட்டு ரொம்பலாம் குழம்ப வேண்டாம், இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் நடப்பில் ரியலாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நான் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கேன். ஸோ வேறு ஏதாவது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.